என்னடி பஸ்ஸை வேறு இன்னும் காணும். இன்றைக்கும் நான் லேட்டாக தான் போவோம் போலையே. இந்த மேம்கிட்ட திட்டு வாங்குறதே என் வேலையாக போச்சு. இருடி வந்துடும் ஒரு 5 நிமிஷத்தில். இன்னைக்கு தான் நானும் இருக்கேன்ல, சேர்ந்தே திட்டு வாங்கிக்கலாம் விடு. சரிடி. இந்த கலர் உனக்கு சூப்பராக இருக்குது சந்தியா. நான் தான் எடுக்கும்போதே சொன்னேன்ல இதுக்கு உனக்கு சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. நீ தான் அந்த ரெட் கலர் வேணும்னு சொல்லிட்டு இருந்த. ஆமாம் பூமாரி, இதை போட்டதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சுது இன்றைக்கி சூப்பராக இருக்குல்ல, ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்குது. ஆமாம், நம்ம போடுற ட்ரெஸ்ஸை வச்சு தான் நம்ம லுக்கே மாறும் தெரியுமா. சில டைம் பார்த்தோன்னு வச்சுக்கோ, நம்ம போடுற ட்ரெஸ்னால நம்ம ஃபேஸே டல்லான மாதிரி இருக்கும், எண்ணெய் விளைஞ்ச மாதிரி இருக்கும். அதனால் நம்ம எப்போவுமே நமக்கு ஏற்ற மாதிரியான கலர் தான் சூஸ் பண்ணணும். ஆமாம் பூமாரி, நீ காலேஜுக்கு ட்ரெஸ் எடுக்க போனால் நம்ம 2 பேரும் சேர்ந்தே போகலாம். நீ எனக்கு செலக்ட் பண்ணி கொடு. ஓகேடி. அங்கே பாருடி நம்ம சீனியர். ஆமாண்டி, கண்டுக்காத, திரும்ப. ஏண்டி திரும்ப சொல்கிற? உனக்கு தான் பிடிக்கும் இல்லை, போய் பேசலாம்ல. நீ வேற ஏண்டி, நேற்றே ஒரு ஆர்வத்தில் பாட்டு பாடிட்டான், அதுக்கே என்ன சொல்லுவாங்கன்னு தெரில. இப்போ வேற நம்ம தனியாக வேற இருக்கோம், என்ன பண்ண போகிறாங்களோ. வந்து எதுக்கு நேற்று பாட்டு பாடினேன் ஏன் அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்? எனக்கே ஒரு மாதிரி பயமாக இருக்குதுடி. ஏண்டி இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லி பயப்படுவியாடி? என்ன பண்ணிட போகிறாங்க? வந்து பேசினா நம்மளும் திருப்பி திட்டி விட்ருவோம். சீனியர்னா இன்னும் பெரிய குக்கா. அட, இது நம்ம ஜூனியர் பொண்ணு தானே, நேற்று கூட நம்மளை பார்த்து பாட்டு பாடிட்டு இருந்ததே. சரி, போய் என்ன கதைன்னு கேட்போம். நீ எதுக்கு பாட்டு பாடினாங்கன்னு கேட்டு வந்துடலாம். நம்மளை பார்த்து தாண்டி வர்றாங்க. என்னடி சொல்கிற? என்ன பண்ணுறது இப்போ? வரட்டும் பார்த்துக்கலாம். ஓய் பொண்ணே, ஓய் பர்பிள் கலர் சுடிதாரு, உன்னத்தான் கூப்பிடுறேன், இங்க பாரு. அவ பேர் இன்னும் பர்பிள் கலர் சுடிதார் இல்லை, அவ பேர் சந்தியா. யாருடா இந்த பொண்ணு? சும்மா கூப்பிட்டதுக்கு இந்த முறை முறைக்குது. சரிங்க மேடம், உங்கள் ஃப்ரெண்டு சந்தியா தான் நேற்று என்னை பார்த்து பாட்டு பாடினாங்க, அதான் ஏன் பண்ணீங்கன்னு கேட்டு போகலான்னு வந்தேங்க. ஏதாச்சும் சொல்லி சமாளிடி. இப்போ பாரு நான் எப்படி சமாளிக்கிறேன்னு. பாட்டு பண்ண இது உங்களுக்காக பண்ணது அர்த்தமா? நான் கேட்டேன், அதனால அவள் எனக்காக பண்ணா. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? என்னது, உங்களுக்காக பண்ணாங்களா? ஆமாங்க, எனக்காகத்தான் பண்ணா. இப்போ உங்களுக்கு என்ன வந்தது? ஒருவேளை நம்ம தான் தப்பா எடுத்துக்கிட்டோம். சரிம்மா, சாரி, இனிமேல் டிஸ்டர்ப் பண்ணல. எப்படி சமாளிச்சேன் பார்த்தியா? நம்ம ஏன் சந்தியா போய் இப்போ அவருக்காக பண்ணியன்னு கூட அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்காது. சும்மா நீ பாடினது கேட்டிருக்கோம், அவ்வளோதான். அதை வச்சுட்டு வந்து இன்னைக்கு கேட்டிருக்காங்க. நீ எல்லாம் பயப்படாத, சரியா? பார்த்துக்கலாம். சரிடி பூமாரி, நான் கூட பயந்தே போயிட்டேன் தெரியுமா. என்னடா இப்படி வந்து கேட்குறாங்களே, நம்ம என்ன சொல்கிறதுனே தெரிலையே அப்படின்ட்டு பயந்தே போயிட்டேன். நல்ல வேளை நீ எப்படியோ சமாளிச்சிட்ட. என்னடி இன்னும் பஸ்ஸை காணோம்? வெயில் வேற இந்த கொளுத்துது. அதான் பாருடி. பஸ் வந்துருச்சு. நான் கூட லேட் ஆயிரும்னு நினச்சேன். பரவாயில்ல இல்லை பூமாரி, கரெக்ட் டைமுக்கு வந்துட்டோம். இனிமேல் இதே பஸ்ஸுக்கு வந்துடலாமா நம்ம? நான் கூட அதாண்டி நினச்சேன். எதுக்கு சீக்கிரமாக கிளம்பிட்டேன்? நம்ம இந்த மாதிரி கரெக்ட் டைமுக்கு வந்தால் கூட போதும். நாளையிலிருந்து இதே பஸ்க்கு வந்துக்கலாம். அங்கே பாருடி உன் ஆள். சும்மா இருடி, நீ வேற. எனக்கு அவனை பார்த்தாவே பிடிக்கல. அப்புறம் மேடமுக்கு வேற யாரை பிடிச்சிருக்கு? வேற யாரு? நம்ம சீனியர் தான். பார்த்து பேசி பழகிக்க வேண்டியதுதான். அதுக்காக முதல் நாளே என்னென்னு பேசுறது? நேற்றே தெரியாமல் பாட்டு பாடி அவங்க வந்து அதை பற்றி கேட்டோன்னே எனக்கு அப்படியே ஷிவர் ஆயிடுச்சு. நீ வேற ஏண்டி? ஃபஸ்ட்டு பேரே தெரியாது, ஃபஸ்ட்டு பேர் என்னன்னு போய் கேட்கணும். வா, அதெல்லாம் கேட்டுக்கலாம். அப்படியே எந்த கிளாஸு என்னன்னு போய் பார்த்துட்டு வரலாமா? சரிடி, போகலாமா? இன்னும் டைம் இருக்குல்ல கிளாஸுக்கு. என்ன மச்சான், ஆள் பார்த்தும் பார்க்காத மாதிரி போகுது. யாழ் ரொம்ப நல்ல பொண்ணு மச்சான், அதான் பயப்படுது. சரி, நீ போய் லவ்வ சொல்ல வேண்டியதானே? சொல்லலாம் தான், அவ தான் பார்த்தா ஒழுங்காக பேசக்கூட மாட்டேங்கிறாளே, எப்படி போய் பேசுறது? பயமாக இருக்குல்ல நமக்குமே. என்ன மச்சான் இதுக்கெல்லாம் போய் யோசிச்சுட்டு இருக்கிற? ஒன்றா பிடிக்குன்னு சொல்லுவா, இல்லை பிடிக்கலின்னு சொல்ல போகிறா. இதுக்கெல்லாம் போய் யோசிச்சுட்டு இருப்பியா? போய் ஃபஸ்ட்டு சொல்லு போ. டேய், அவள் எனக்கு பிடிச்சிருக்குதுன்னு சொல்லணும்டா. ரெண்டில் ஏதோ ஒன்று சொல்கிற மாதிரி இருக்குன்னு தான் நான் எப்பயோ போய் கேட்டிருப்பேனே. அவளுக்கு என்ன பிடிக்க வைக்கணும், அதுக்கப்புறம் போய் சொல்லணும். என்னமோ இப்படியே பண்ணிட்டு வேற ஒருத்த வந்து கரெக்ட் பண்ணிட்டு போகிறான், அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ஏக்கா, வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்களா? உட்காந்துட்டு இருக்கீங்க? வாராணி, இப்போதான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நல்லா உட்காரலான்னு உட்காந்துட்டு இருக்கேன்.
சரியான சலுப்பு பார்த்தீங்களாங்க்கா. காலையிலேயே சீக்கிரமாக எந்திரிக்க வேண்டியதாக இருக்குது. பிள்ளைகள் காலேஜ் போகிறதுங்கிட்டி நைட்டு சீக்கிரமாக தூங்க முடியறதில்ல. எப்படியும் 10-11 மணி ஆயிடுது. என்ன தான் பண்ணுறதோ தெரியல. சரி மத்தியானம் தான் கொஞ்ச நேரம் கண்ணசரலான்னு பார்த்தா உப்புசம், வீட்டுக்குள்ளே இருக்கவே முடியல. ஃபேன் காற்று தான் நல்லா ஜில்லுன்னு வரும் பார்த்தா அதுவும் சூடாகவே வருது. ஏசி தான் மாட்டணும் போல். ஏங்க்கா நம்ம வீட்டுக்கு என்ன ஏசியாக மாட்டுறது? எப்படி தான் மனசை இருக்கிறதோ தெரியல. அதான் பாரு, எல்லா பக்கமும் மழை பெய்யுதுங்கிறாங்க, நம்ம ஊரில் மட்டும் மழையே இல்லை. வந்து 2 துளி துளிச்சது சூட்டை கிளப்பிட்டு போயிடுச்சு தவிர வேறு எதுவுமே இல்லை. சாமி, இந்த வெயிலில் இருந்தோம்னா நம்ம மழை எத்தனை நாளைக்கு தாக்கு பிடிப்போம்னு தெரில. ஆடு மாடெல்லாம் தண்ணி இல்லாமல் மேவு இல்லாமல் கிடக்குது. என்ன தான் பண்ணுறதுன்னே தெரியாமல் முழிச்சிட்ருக்கேன். அதெல்லாம் சொல்கிறதுக்கு இல்லைங்கக்கா, எத்தனையும் தான் வாங்கி போடுறதுன்னு தெரில. அத்தனையும் வாங்கி போட்டாலும் கூட கூலிக்கு கூட கட்டாத அந்த பால் கறக்கிறது எல்லாம் நம்ம நேரம். என்ன பண்ணுறதான் பாருங்கக்கா, சந்தியா காலேஜ் போயிட்டு வந்தால் ஃபோனே இது. அங்கே தான் பிள்ளைங்கிட்ட பேசிட்டு வராங்க. அப்புறம் சாயந்தரம் வந்து என்னத்தான் தான் பேசுவாங்களோ தெரியல. ஃபோனை பார்த்தா எப்போ பார்த்தாலும் ஃபோனுங்கையுமே தான் தெரியறது. அட பூமாரியும் அப்படித்தான், எப்போ பார்த்தாலும் ஃபோனு. அப்படி ஃபோனில் என்ன தான் இருக்குமோ யாருக்கு தான் தெரியுது. என்ன லட்சுமி அக்கா, ஜாலியாக உட்காந்துருக்கீங்களே? ஆமாம், நான் ஜாலியாக உட்காந்துருக்கிறத நீ பார்த்த. வயிற்றுல கலப்பாது. ஏக்கா அப்படி சொல்கிறீங்க? உங்களுக்கு என்ன ஏகப்பட்ட சொத்து இருக்குது. விற்று பேங்க்கில் ஓட்டுட்டு வட்டி எடுத்துகிட்டு உட்காந்துருந்தாவே காலாட்டிட்டு உட்காந்துருக்கலாமே. ஆமாம், இவ பார்த்தா என்கிட்ட நிறைய சொத்து இருக்குதுன்னு. இல்லையா பின்ன? கம்முன்னு போயிரு. நானே கால் கஞ்சிக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற இவ வந்து பெரிய இவ மாதிரி பேசிகிட்டு இருக்கான். பாருங்கக்கா எப்படி சொல்கிறேன்னு. எங்கிட்ட என்ன இருக்குது? நான் அவ்வளோ சொத்தாக வச்சுருக்கேன். நானே ஒரு உள்ளே வச்சுட்டு எப்படி காசு ஏற்றுறதுன்னு தெரியாமல் இருக்கிறேன். இப்போ காலேஜ் ஃபீஸ் கட்டிகிட்டு வந்துட்டு டெய்லி பஸ்ஸுக்கு கொடுக்கறதே என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே இங்கேயும் வேலை பார்த்து மிச்சம் முடிச்சு எடுத்து கொடுத்துட்ருக்கிறேன். இவன் இன்னும் பார்த்த மாதிரி எப்படி சொல்கிறான்னு பாருங்கக்கா. சும்மா இரு சின்ன பொண்ணு, எல்லாத்துக்குமே எல்லா கஷ்டமும் இருக்குது. தெரிஞ்ச மாதிரி பேசாத. சும்மா ஜாலிக்கு சொன்னேங்க்கா, இதனால் என்ன? லட்சுமிக்கா, இதுக்கெல்லாமா கோச்சிப்பீங்க? ஆமாம், இவ சும்மா தான் சொல்லியிருப்பா. சரி, உன் கூட்டாளிகளை எங்கே காணோம்? எப்போவுமே 3 பேர் ஒன்றா சுற்றுவீங்க மூதேவிக்க மாதிரி. தெரியலக்கா, நானே இப்போ தான் என் மாமியாரை கஷ்டப்பட்டு ஏமாற்றிட்டு வர்றேன். நீங்கள் உட்காந்துட்டு இருந்தீங்க, அப்படியே வந்து உங்ககிட்ட பேசிக்கிட்டு நின்றுக்கிட்டேன். என்ன எல்லாரும் எல்லா வேலையும் முடிச்சிட்டிங்களா என்ன? இங்கே வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. வா உமா, உன்னைத்தான் காணன்னு லட்சுமி அக்கா கேட்டுட்டு இருந்தாங்க. என்னவா கேட்டீங்க? எதுக்குக்கா கேட்டீங்க? ஏதாவது தர போகிறீங்களா என்ன? இல்லைன்னா எனக்கு வந்து வேலை செஞ்சு தர போகிறீங்களா? சும்மாவே இருக்க மாட்டியா சின்ன பொண்ணு? உன்னையெல்லாம் நான்லாம் கேட்கலாமா? நீ என்ன பண்ண எனக்கு என்ன? எங்கே 3 பேர் ஒன்றாவே சுற்றுவீங்களே என்னமோ ஆளை காணோம், அதை தான் கேட்டனே தவிர வேறு எதுக்கும் கேட்கல. விடுங்க, ஆற்றுக்கு போகிற துணி துவைக்கிறதுக்கு யாராவது வர்றீங்களா என்ன? நானும் வரேன்மா. இங்கே என்ன உட்காந்துட்டு இருக்கிறது? நானே என் மாமியாரை ஏமாற்றிட்டு வந்திருக்கிறேன். எங்கேயாவது போயிட்டு ஜாலியாக சுற்றிட்டு வரலாவா? சுற்றுறதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை தாயே. நானே இந்த துணியெல்லாம் துவைச்சி போட்டு வரணும். எத்தனை துணி கிடக்குதுன்னு பாரு. அட சரி வா, நீ துணி தவிர நான் வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்கிறேன். அங்கே ஆற்றுக்கு வந்தாவது நல்லா காத்தோட்டமாக ஜாலியாக உட்காந்துட்டு இருந்திருக்கலாம் பேசிக்கிட்டே. ஏன்க்கா ராணிக்கா வர்றீங்களா? நான் வரலாமா, இந்த வெயில் அவ்வளோ தூரம் யாரும் நடக்கிறது. அட வாங்கக்கா, அங்கே போனால் ஜாலியாக இருக்குது. ஜாலியாக ஜில்னு காத்தோட ஜாலியாக தண்ணியில் விளையாண்டிட்டு வரலாம். ஆமாம், தண்ணியில் விளையாடுனாங்களே சின்ன பிள்ளை பார்த்தியா? சரி, ஏதாவது 2 துணி இருந்தால் எடுத்துகிட்டு வாங்க, அங்கே போய் துவைக்கலாம். எல்லோரும் போனால் நல்லா இருக்குமில்ல. நான் போய் வசந்தி அக்காவை கூட்டிகிட்டு வந்துடுறேன். ஆமாக்கா, எங்கள் வீட்லேயும் ஒரு 2-3 துணி துவைக்கிறதுக்கு இருக்குது. எடுத்துகிட்டு போனோம்னா கையோடு துவைச்சிட்டு வந்துடலாம். வாங்க, எல்லோரும் போயிட்டு வரலாம். சரி ராணி, நானும் போய் பூ மாதிரி நேற்று காலேஜ் போட்டு போன துணியெல்லாம் இருக்கே, அதையெல்லாம் எடுத்துகிட்டு வரேன் துவைக்கிறதுக்கு. சரி உமா, நாங்கள் போய் சீக்கிரம் துணி எடுத்துகிட்டு வரோம், இங்கேயே இருங்க. சரிக்கா, சீக்கிரமாக போய் எடுத்துகிட்டு வாங்க. சரியும்மா, நானும் போய் வசந்தி அக்காவை கூட்டிகிட்டு வரேன், இங்கே உட்காந்துரு. நானும் வரேன் சின்ன பொண்ணு, இரு இந்த துணியை எடுத்து அந்த டேபிளில் வச்சுட்டு வரேன். சரி வா போகலாம்.